இந்த சாக்லேட் குடும்பத்திலேயே ஒயிட் சாக்லேட் அப்படின்னு சொன்னாலே நமக்கு முதல் ஞாபகத்துக்கு வருது மில்கி பார் தான். இவன் வெறும் மில்க் ஃபிளேவர்ல மட்டும் தான் சாக்லேட் ரெடி பண்ணுவான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதான் கிடையாது. ஏன்னா இவன் கிட்ட ஏகப்பட்ட ஃபிளேவர்ல மில்க் சாக்லேட் இருக்கு. சோ அப்படிப்பட்ட ரெண்டு வித்தியாசமான மில்கி பார் சாக்லேட் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படி நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவது இருக்கிற அந்த மில்கி பார் சாக்லேட் என்னதுன்னா மில்கி பார் ராஸ்பெரி சாக்லேட். இந்த சாக்லேட் நார்மலா இருக்கிற மில்கி பார் சாக்லேட் மாதிரி இருக்காது. பாக்குறதுக்கே பட்டன் ஷேப்ல தான் இருக்கும். இந்த சாக்லேட்டோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னா நார்மலான மில்கி பார் சாக்லேட்டோட ராஸ்பெரி ஃபிளேவரை இன்ஃபியூஸ் பண்ணா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும் இந்த சாக்லேட்டோட டேஸ்ட். ஒரு சில பேர் இதை சாப்பிடும் போது ராஸ்பெரியோட சின்ன சின்ன பல்பெல்லாம் அதுல இருக்கு சொன்னாங்க. ஆனா நிறைய பேருக்கு அந்த பல்ப் கிடைக்கல, வெறும் ஃபிளேவர் மட்டும் தான் இருக்கு. அடுத்த நம்ம லிஸ்ட்ல ஒன்னாவதா இருக்கிற அந்த வித்தியாசமான மில்கி பார் சாக்லேட் பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மில்கி பார் சாக்லேட் ரொம்ப பிடிக்கும்னா கமெண்ட் செக்ஷன்ல ஒயிட் கலர் காட்ட கமெண்ட் பண்ணுங்க. இல்ல ப்ரோ நமக்கு என்னைக்குமே டெய்ரி மில்க் சாக்லேட் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஆளா இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல எல்லோ கலர் காட்ட கமெண்ட் பண்ணிட்டு நம்ம வீடியோக்கு லைக் போட்டுருங்க. இப்போ நம்ம லிஸ்ட்ல ஒன்னாவதா இருக்கிற அந்த வித்தியாசமான மில்கி பார் சாக்லேட் என்னதுன்னா மில்கி பார் கோல்டு சாக்லேட். இந்த சாக்லேட் பேருக்கு மட்டும் கோல்டு இல்ல, அதோட கலரும் லைட்டா கோல்டு மாதிரி இருக்கும். இந்த கலரை இவங்க எப்படி ப்ரோ அச்சீவ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மில்க் சாக்லேட்டை அப்படி ஸ்லோவான ஹீட்லயே மெல்ட் ஆக்கி கேரமலைஸ் பதத்துக்கு கொண்டு வந்து அது கூட பட்டர்லாம் சேர்த்து ஒரு கோல்டன் ஆரஞ்சு கலருக்கு எந்தவித ஆர்டிபிஷியல் கலரும் சேர்க்காம இந்த கோல்டு கலரை அச்சீவ் பண்ணிட்டாங்க. சரி ப்ரோ இது சாப்பிடுறதுக்கு டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சாக்லேட் கூட பாப்கார்ன் சேர்த்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட் தான் இந்த சாக்லேட்ல இருக்கும். நான் சொல்றத வச்சு நல்லா இருக்காதுன்னு நினைக்காதீங்க, உண்மையே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரெண்டு சாக்லேட்டோ நீங்க யாராவது வாங்கி சாப்பிட்டுருந்தீங்கன்னா இதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.